முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 6 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தென் மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர் கனமழை பதிவாகி வருகிறது. நிறைய இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக தற்போது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் அந்த அளவில் பதிவான மழை அளவு பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை 8 சென்டிமீட்டர், காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் 8 சென்டிமீட்டர். ஆனால் இது தற்காலிக மழைப்பொழிவாக இது ரெக்கார்ட்ல வந்திருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ மழைப்பொழிவு 8 மணிக்கு வரும். நான் அதை ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன். அது கூட இருக்கும், இதை விட அது கூட இருக்கும். இனி வரும் 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் அதி கனமழையும் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்த 2 நாள்ல நிறைய இடங்களில் நீர்நிலைகள் உடைப்பு ஏற்படும். கண்டிப்பா பதிவாகி தான் ஆகணும். ஏன்னா அது அந்த கன்வெக்ஷன்ஸ் ரொம்ப தீவிரமா இருக்கு. எதிர்பார்க்கப்பட்டதை விட 2-3 மடங்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்டதை விட தீவிரமாக தான் இருக்கிறது. இதனால கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் 3 மாவட்டங்கள், தூத்துக்குடி தான் நம்பர் 1 தமிழ்நாட்டில். தூத்துக்குடி தான் இந்த நிகழ்வின் காரணமா நம்பர் 1. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே தூத்துக்குடி மாநகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஆங்காங்கே நகரில் பெரும்பாலான இடங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மழை பெய்யுது. ஆங்காங்கே முழங்கால் அளவிற்கு தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழைநீர் தேங்கி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த மழை வரும் மணி நேரங்களிலும் தொடர்ந்து இன்றும் நாளை மறுநாள் அடுத்த 3 தினங்களுக்கு 19ஆம் தேதி வரையிலும், அதிகாலை 19ஆம் தேதி மதியம் வரையிலும் மழை நீடிக்கும். இதன் காரணமாக தேவையான அரசாங்கம் தென் மாவட்டங்களுக்கு பேரிடர் மேலாண்மை குழுக்கள் மற்றும் அதிகாரிகள் முழுவீச்சில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக முறையில் தாமிரபரணி ஆற்றிற்கு இனி வரக்கூடிய தாமிரபரணியை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி எங்க உற்பத்தி ஆகுதோ காரையாறு பகுதிகளிலும் மாஞ்சோலை பகுதிகளிலும் இனி வரும் மணி நேரங்கள் அதிக சென்டிமீட்டர் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது. முக்கிய இடங்கள் 25 சென்டிமீட்டருக்கு மேல் தூத்துக்குடி, காயல்பட்டினம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, மாஞ்சோலை, தூத்துக்குடி மாநகர ஒட்டியிருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் பகுதி மற்றும் நம்மளுடைய மத்திய பகுதி பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 25 சென்டிமீட்டருக்கு மேல மழை எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில் அநேக நீர்நிலைகளும் நிரம்பும், அதுல மாற்றம் இல்லை. இன்றே நிரம்பிடும். இன்று தொடர்ச்சியாக இன்று மழை ஓய்வே இருக்காது. தென் மாவட்டங்களில் மழைக்கு இனி ஓய்வுகள் இல்லாமல் தொடர்ச்சியான மழை இருந்து கொண்டே இருக்கும். மழை இனி ஓய்வு கிடையாது. ஒரு 2 நாளைக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும். அது வெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடைமழை தான் தற்போது பெய்து கொண்டிருப்பதும் அடைமழை தான். ஆக தொடர்ந்து அடைமழை என்கின்ற அளவில் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். டெல்டா வட மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்று இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் அமைப்புகள் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கையும், வட மாவட்டங்களுக்கும் இன்று மிக கனமழை எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக கனமழை எச்சரிக்கையும், தென் தமிழகத்திற்கு இன்று அதீத கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய உள் தமிழக மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை. அதாவது விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒரு இடங்களில், விருதுநகர்ல தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய ஸ்பெல்ஸின் காரணமா ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழை இருக்கும். தேனி மாவட்டத்திற்கு மிக கனமழையும், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும், கொங்கு மண்டல பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை இருக்கிறது. என்று கொங்கு மண்டலம், வட மாவட்டங்கள், உள் மாவட்ட பகுதிகள் எல்லா இடங்களிலும் மழை இருக்கிறது. இதில் இன்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய தினம் தென் தமிழகத்தில் அநேக இடங்களுக்கும் பாதிப்புகள் தெரிகிறது. மழையினால் பெரிய அளவுக்கு சிட்டிஸ்ல இன்னும் தண்ணி தேங்காத பகுதி தூத்துக்குடி மாநகர் பகுதியில் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பெய்து தண்ணீர் தேங்க தொடங்கும். கிளவுட் இன்டென்சிவா வரும். சில இடங்களில் கிளவுட் பெருஸ்ட், அதாவது ஒரு 15-20 சென்டிமீட்டர் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே வரும். மேகங்கள் மிகவும் வலுவாக இருக்கும். இந்த ஆண்டின் முதல் வடகிழக்கு பருவமழையுடைய நிகழ்வு தென் மாவட்டத்தில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. முதல் மழையே தென் மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது. அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக கனமழை பதிவாகிறது. இனி வரும் 48 மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை நீடிக்கும். இதுல இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று மதியம் மாலைக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, கோவில்பட்டி பகுதிகளிலும்,
திருநெல்வேலி மாவட்டத்துடைய உள்பகுதிகளிலும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படும். இனிமேதான் இந்த கோவில்பட்டி பகுதி இப்ப தூத்துக்குடியில பெய்து இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்படுத்திய மழை இனிமே கோவில்பட்டி பகுதியில் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே உள்ள வந்து பெரும்பாலும் அப்படியே உள்ள படிப்படியா வந்து நீர்நிலைகள் மற்றும் முக்கியமான பெரிய பெரிய டேம்ஸ் தென்காசி மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து அங்கும் அணைகளை நிரப்பும். பெரும்பாலும் காட்டாற்று வெள்ளங்கள் அதிகமாக ஏற்படும். இது எதிர்பார்க்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில் இந்த நிகழ்வு எதிர்பார்க்கப்படல. இது ஒரு கண்டிஷன்ஸ்ல பார்க்கும்போது இது எதிர்பார்க்கப்படாத ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக வங்கக்கடல வருகின்ற 24ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறது. அந்த 24ஆம் தேதி உருவாகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில தற்போது வங்கக்கடல் 30°C இருக்கின்ற காரணத்தினாலும் அது எஸ்எஸ்டி வட மாவட்டங்களில் சாதகமாக இருப்பதன் காரணமாகவும் அந்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அது கண்டிப்பாக வட தமிழகம் முதல் தெற்காந்திர இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கண்டிப்பாக வட தமிழகம் தான் கரையை கடக்கும். வட தமிழகம் முதல் தெற்காந்திர இடையே கரையை கடக்கும். அல்லது இன்னும் சற்று தீவிரமாக வலுவடையும் பட்சத்தில் வடக்கு ஆந்திரா முதல் ஒடிஷா இடையே கரையை கடக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக அங்கே கரையை கிடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாக சுழன்று கொண்டு போகிறது அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும். அதனால எல்லாருமே இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாகவே நம்ம பகுதிக்கு வந்து விட்டால் ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். தாழ்வு மண்டலம் வந்து விட்டால் வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள்லாம் மழை கொட்டி தீர்த்துரும். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த சிஸ்டம் அப்படிதான் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அது இப்போ நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதுக்கு நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை நம்ம பின்னர் அறிவிக்கலாம். தற்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்று தென் மாவட்டங்களுக்கு அதிக கனமழையும், நாளை அதை விட கூடுதலாக அதிக கனமழை. இன்றையெல்லாம் ஒரு சில பகுதிகளில் அதிக கனமழை பதிவே இருக்கிறது. நாளை பரவலாக அதிக கனமழை இருக்கும். நாளை இதனதான் அந்த ஆட்டோமேட்டிக் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எடுத்துட்டு கடல்ல இருந்து அப்படி தண்ணி எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து ஊத்தும் இங்க கீழே தரைப்பகுதியிலிருந்து ஊத்தும். அது வந்து ஏன் நடக்குதுன்னா அந்த குமரி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு திருவனந்தபுரத்தை நோக்கி அதோடைய தீவிரத்தை பயணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி இந்த கிழக்கு திசை காற்றோடைய உள்ள வந்து பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் சம்பவங்கள் பண்ணியிருக்கிறது தென் மாவட்டங்கள். அது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய மண்டலங்கள்ல எல்லாருக்கும் புரியும். வரக்கூடிய மண்டலங்கள்ல மழையுடைய உக்கிரம் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் புரியும். நன்றி, வணக்கம்.